नारायणा अखिलगुरुभगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் 76வது தசகம் உத்தவர் தூது. குருவாயூரப்பா, தாங்கள் அனைத்தும் அறிந்தவராக இருந்தும் குருகுலத்தில் படிக்க திருவுள்ளம் கொண்டு பலராமனோடு சாந்தீபனி முனிவர்பால் சென்று 64 நாட்களிலேயே அனைத்து கலைகளையும் கற்றுத் தெளிந்தீர்கள். இறந்து போன அவரது மகனை யம உலகினின்று அழைத்து வந்து குரு தட்சணையாக உங்களுடைய குருவுக்கு அளித்தீர்கள். பிறகு பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கை முழங்கிக் கொண்டு மதுரையம்பதியை அடைந்தீர்கள். கோபியர்கள் தங்களை நினைத்து நினைத்து பிரேம பக்தியால் மெய்மறந்தவர்களானார்கள். பகவானும் ஆழ்ந்த பக்தி கொண்ட அவர்களை நினைத்து நினைத்து கருணையினால் மெய்மறந்தவரானீர்கள். மேலும் தனது உயிர் நண்பரும் தலைச்சிறந்த பக்தருமான உத்தவருக்கு எவ்வுலகிலும் காண்டற்கரிய அந்த கோபியர்களின் அன்பின் மேன்மையை காண்பிக்க மனம் கொண்டு அவரை கோகுலத்திற்கு அனுப்பினீர்கள். பகவானது பெருமையால் மேலும் மேன்மையடைந்து விளங்கும் கோகுலத்தை உத்தவர் மாலையிலேயே வந்தடைந்தார். அங்கு பகவானை பற்றிய செய்திகளை கூறி நந்தரையும் யசோதையையும் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளச் செய்தார். விடிவோரையிலே நந்தனுடைய மாளிகையின் முன் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர் நிற்பது கண்டு தாங்கள் தான் வந்திருப்பீர்களோ என்று ஐயம் கொண்ட தாமரை போன்று அழகான கண்களுடைய கோபியர்கள் பகவானது தோழர் வந்திருப்பது கண்டு வீட்டு வேலைகளை துறந்து அங்கு வந்து கூடினார்கள். பகவானை போன்ற ஆடை அணிகலன்களால் அழகாக விளங்கிய உத்தவரை கண்டதும் முன்பு பகவான் செய்த திருவிளையாடல்களை நினைத்து நினைத்து பரவசமுற்ற கோபியர்கள் பேச்சடைத்து நின்றனர். பின்பு ஒருவாறு சமாளித்து கொண்டு தான் பிறன் என்ற வேற்றுமையை முற்றும் மறந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் மறந்து தழுதழுத்த குரலிலே பேசினார்கள். சீமானே, ஸ்ரீ கிருஷ்ணனை நண்பனாக பெறும் பேரு பெற்றவரே, சிறிதும் கருணையில்லாத ஸ்ரீ கிருஷ்ணன் தாய் தந்தையான நந்தன் யசோதை இவர்களை மகிழ்விக்க தூதராக பகவானான நண்பரான உங்களை அனுப்பினானா? பட்டிக்காட்டு பெண்களாகிய எங்களை மறந்து நகரத்து அழகிகளின் காதலனான அந்த கண்ணன் எங்கே? நாதனான ஹரியே, எங்களை காத்தருளுங்கள். அன்பனே, காதலனே, அமுதமயமான பகவானது திருமேனியை அணைத்து கொண்டது, முத்தம் சொரிந்தது, மனத்தை பித்தேறச் செய்யும் பகவானது இனிமையான கவடான பேச்சுக்கள் ஆகியவற்றை எந்த பெண்தான் மறப்பாள்? ஒருவராலும் மறக்க முடியாது என்பதுதானே கருத்து. யோகியர் பகவானை நினைக்க முடியவில்லையே என்கிறார்கள். கோபியர் பகவானை மறக்க முடியவில்லையே என்கிறார்கள். அதுதான் அவர்களின் அன்பின் பெருமை. தேவரிசியான நாரதருடைய கருத்திலே தன்னுடைய எல்லா செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதும் பகவானை நொடிநேரம் கூட மறக்க நேர்ந்தாலும் மிகவும் வியாக்குலம் தன்னிறக்கம் அடைவதுதான் பக்தியாகும். எவ்விதம் கோகுலத்துக்கு கோபிகைகளுக்கு பக்தி இருந்ததோ அப்படி செய்ய வேண்டும். இது சரி என்பது அவர்கள் பக்தி செய்த முறையிலிருந்து தெளிவாகிறது. கருணை கடலே, ராசக்கிரீடையின் போது பகவானது தலைமுடி கட்டவிழ்ந்து கீழே தொங்க, ஆடிய களைப்பால் வியர்வை துளிகள் தொங்க, பகவானுடைய மென்மையான திருமேனி வாடியிருந்தும் மனத்தை கவருமாறு விளங்கியது. அத்திருமேனியை மீண்டும் ஒருமுறை நாங்கள் தழுவி மகிழுமாறு காட்சியளிக்க வேண்டுமென்று உலகங்களையும் மயக்கும் அழகு படைத்த குருவாயூரப்பா, பகவானது அன்பிற்கு உகந்தவர்களான கோபியர்கள் காதலாகி கசந்துருகி பகவானை நினைத்து வேண்டி கதறினார்கள். இவ்வாறெல்லாம் பகவானை முற்றும் மறந்து தன் வயமிழந்து துயரத்துடன் பேசிய கோபியர்களை உத்தவர் ஞானம் செறிந்த பகவானது செய்திகளை கூறி தன் இயற்கை நிலையை அடையுமாறு செய்தார். மேலும் இச்செய்திகளை கேட்டு உள்ளத்தில் பெருமகிழ்ச்சி கொண்டு நினைந்து நினைந்து தங்களிடமே ஒன்றிய கோபர்களோடு பகவானது இனிமையான பல திருவிளையாடல்களை பற்றி பேசிய வண்ணம் உத்தவர் சில நாட்களை அங்கு இன்பமாக கழித்தார். குருவாயூரப்பா, அந்த கோபிகைகள் இரவும் பகலும் எங்கும் எப்போதும் பகவானை பற்றி பாடிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசும்போதும் பகவானை பற்றியே பேச்சே. உறக்கத்திலும் கனவிலும் கூட பேசுவது பகவானை பற்றிதான். செயல்களும் பெரும்பாலும் பகவான் குருவாயூரப்பனை பற்றியதாகவே இருந்தது. இவ்வாறு அவர்களது அனைத்தும் பகவானுடைய மயமாகவே குருவாயூரப்பனை பற்றியதாகவே இருக்க அதை கண்ட உத்தவர்
மிகவும் வியப்புற்று மயங்கிறானாம். இப்படி கூட இருக்க முடியுமா? தன்னுடைய நண்பன் எவ்வளவு பெரும் பேறு பெற்றவன் என்று எண்ணி எண்ணி வியந்தாராம். உத்தவர் பகவானது பிரியையான கண்ணழகி ராதையிடம், ராதையே, உனது அன்பான ஸ்ரீகிருஷ்ணன் தனித்திருக்கும்போது என்னிடம் என்னவெல்லாம் கூறுவார் தெரியுமா? தோழா, இந்த புஷ்பம் என் ராதைக்கு மிகவும் பிரியமானது. என் ராதை இப்படித்தான் பேசுவாள். சினம் கொண்டால் அவள் பேசாமல் மௌனமாக இருப்பது போல, தோழா, நீயும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே என்று இவ்வாறெல்லாம் கூறி அவளை மகிழ்வித்தார். எனது அன்பு கோபியர்களே, விரைவில் நான் வந்து விடுகிறேன். இங்கு வேலைப்பழுவினால் அங்கு வர முடியவில்லையே தவிர அன்பு குறைவினால் அன்று. நாம் பிரிந்திருப்பினும் என்னையே நீங்கள் நினைந்திருப்பதால் அன்பு உறுதிப்படும். ஆகவே வருந்தற்க வெகு விரைவிலேயே பிரம்மானந்தம் பெறப்போவதால் கூடுவதாலும் பிரிவதாலும் ஒன்று போல்தான் இருக்கும் என்று இவ்வாறு பகவானது வார்த்தைகளை உத்தமர் கூறி அவர்களை வருத்தமடையும்படி செய்தார். குருவாயூரப்பா, இவ்வேறான பிரேம பக்தி உலகத்தில் எங்குமே கேட்டது இல்லை. எந்த கடவுளிடமும் நாம் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. சாஸ்திரங்கள் கற்றுதான் என்ன பயன்? தவத்தால் தான் என்ன பயன்? கோபிகைகளுக்கு வணக்கம் செய்தாலே போதுமே என்று இவ்வாறு மகிழ்ச்சி பொங்க கூறிக்கொண்டே மேமறந்து உத்தவர் கோகுலத்திலிருந்து மதுரைக்கு திரும்பி வர அவரை கண்ட பகவான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். குருவாயூரப்பா, இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே என் மீது கருணை காண்பித்து நானும் என் வாத நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி கேட்டுக்கொண்டு இந்த தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.